எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது தண்ணி இல்லை, குருவப்பயிர் வாடுது அப்படின்னு சொன்னால் உடனே பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் இங்கே மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். சரி, இவர் பெங்களூருக்கு அனுப்புவார். அவங்களுக்கு மின்சாரம் பற்றாக்குறை, நாங்கள் இவ்வளோ மின்சாரம் தர்றோம், நீங்கள் இவ்வளோ தண்ணி திறந்து விடுங்கன்னு ஒரு பேரம் பேசிட்டு வந்துடுவார். நாங்கள் அதை வச்சு தான் சொன்னோம், நீ காவிரியில் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கல்பாக்கம் மின்சாரம் கொடுக்க மாட்டோம். இப்போ காவிரியில் நீர் தராத கர்நாடகத்திற்கு தமிழ்நாட்டின் மின்சாரம் கிடையாது என்பதை ஒரு முழக்கமாகவே மாற்றணும். பெங்களூருக்கான குடிநீர் தேவையை காவிரியிலிருந்து எடுத்துக்கொள்றதுக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அனுமதிவிடும். ஆனால் சென்னைக்கு நீங்கள் அந்த தண்ணியை காட்டி எங்களுக்கு சென்னைக்கு தண்ணி தேவைப்படுது அல்ல திருச்சிக்கு தஞ்சாவூருக்கு மற்ற இடத்துக்கு தேவைப்படுது என்று சொல்லி நீங்கள் கேட்க முடியாது. அவருக்கு கார்கே வந்து அப்போ கர்நாடகத்துக்கு மட்டும்தான் தலைவரா, தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரு தலைவர் கிடையாது. அப்போ கர்நாடகம்னா நீங்கள் எதையுமே கவலைப்படாமல் ஒன்று சேர்த்துக்குவீங்களா? பாஜகவும் அதே போல தான். எங்கள் இயக்கம் மாதிரியே கர்நாடகத்தில் ஒரு இயக்கம் கர்நாடக விமோசன ரங்கான்னு பேர். நாங்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம்னா அவங்க கர்நாடக தேசிய விடுதலை இயக்கம். அவங்களுடைய மாநாட்டில் வாழ்த்துறைக்கு நான் இங்கேருந்து போயிருந்தேன். இங்கேருந்து சொன்னாங்க அந்த தோழர்கள், நீங்கள் அங்கே போய் காவிரி எதுவும் பேசி வச்சிடாதீங்கன்னாங்க. ஐயா, நான் அதை பேசல, நான் அங்கே எதுக்கு போகிறேன் என்று நான் போயிட்டு காவிரி சிக்கலில் தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி நான் சொன்னேன், காவிரியில் கர்நாடகத்திற்கு உரிமை உண்டு என்பதை தமிழ்நாட்டில் யாருமே மறுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு உரிமை உண்டு என்பதை கர்நாடகத்தில் யாருமே ஏற்கவில்லை. நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்கன்னு கேட்டேன். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டாங்க. சரி, அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு கொடுத்தா அந்த அதிகாரத்தின் மூலம் நீங்கள் செயல்படுத்த போகிற கொள்கை என்ன? இப்போ திமுக நவோதயா கல்விக்கு எதிர், நீங்கள் நவோதயா கல்வியை கொண்டு வந்தவர். திமுக இருமொழி கொள்கை, உங்கள் கொள்கை மும்மொழி கொள்கை இல்லையா? இப்படி எத்தனையோ பட்டியலிட்டு கொண்டே போகலாம். எதை செயல்படுத்துவீங்க அந்த மாநில அரசில்? இப்போ சிபிஎம்மும் திமுகவும் ஒரே கூட்டணியில் நின்று ஜெயிச்சாங்க. ஆனால் சாம்சங் போராட்டம் வரும்போது சிபிஎம் ஒரு பக்கம் நிற்கிது, திமுக ஒரு பக்கம் நிற்கிது இல்லை? ஆமாம். இப்போ தூய்மை பணியாளர் போராட்டத்தின் போது யார் யார் எங்கே நிற்கிறாங்க? அப்போ எப்படி இதில் என்ன மோடி எதிர்ப்பு எங்கேருந்து வரும்? அந்த மக்களுக்கு எப்படி மோடி எதிர்ப்பு வரும்? உங்களுக்கு விஜய் புரியாதனமாக கேட்டு நடக்கிறார்ல. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குங்கிறாங்க, இதில் என்ன டெல்லி எங்கேருந்து வந்திருக்கு? இது மாநில அரசுக்கு தானே தேர்தல்னு சொல்கிறாங்க. அது அவருடைய புரியாமை அல்லது அவருக்கு தெளிவில்லைன்னு அர்த்தம். காவல் சித்திரவதைகளுக்கு எதிரான ஒரு தனி சட்டம் இயற்றி அந்த தனி சட்டத்தின்படி ஒரு காவல் நிலையத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் அதை கொலையாக கருதி வழக்கு பதிவு செய்யணும். அந்த அதிகாரிகளை கைது செய்து உள்ள வைக்கணும். அதுக்கு தனி நீதிமன்றம் போடணும். இவ்வளவு செஞ்சீங்கன்னா தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாமல் இப்போ என்ன நடக்குதுன்னா, உள்ளூர் அரசியல் தலைவர் வந்து உட்கார்ந்து பேரம் பேசுகிறார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ கர்நாடக அரசு, இப்போ குறிப்பாக சொல்லலாம், தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையேயான இந்த காவேரி நீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனை 50 ஆண்டுகளுக்கு மேலாக போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக கர்நாடக அரசு சட்டமன்றத்தில் காவேரி நீர்ப்படுகையில் மேகதாட்டு அணையை நாங்கள் கட்டப்போகிறோம் அப்படின்னு ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக அரசு என்ன முன்னெடுப்பு எடுக்க போகுது? முதலாவது, கர்நாடக சட்டப்பேரவை அதன் மேலுரிமைக்குட்பட்ட செய்திகள், அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன், சரி, அதுக்குட்பட்ட செய்திகளில் அது தீர்மானம் போடலாம், சட்டம் இயற்றலாம். ஆமாம். ஏற்கனவே கேரளாவில் முல்லைப்பெரியாறு சிக்கலை சமாளிப்பதற்காக அணை பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சொந்தமான அணைகள் தொடர்பாக தான் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். முல்லைப்பெரியாறு அணை அவங்களுக்கு சொந்தம் அல்ல, கேரள நிலத்தில் அமைந்திருக்கிற தமிழ்நாட்டுக்கு சொந்தமான அணை. அது தமிழ்நாட்டு பொறியாளர்கள் தான் அதை இயக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்.
நம்ம அந்த அணையை அந்த இடத்துல இருக்கிறதுக்காக நம்ம வந்து வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கேரளத்துக்கு. இதை சொல்லி அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த காவிரி தொடர்பாக மேகதாட்டு தொடர்பாக அவங்க ஒரு சட்டம் இயற்றணும், தீர்மானம் இயற்றணும்னா முதல்ல அது ஒரு இன்டர்ஸ்டேட் ரிவர், 2 மாநிலங்களுக்கு இடையில், இன்னும் சரியாக சொன்னால் 4. இப்போ தமிழ்நாடு கர்நாடகம் மட்டுமல்ல, கேரளம், ஏன்னா கபினி அங்கேருந்து வரக்கூடிய ஆறு, அந்த தண்ணியும் காவிரியில் வந்து சேரும். அதே போல் புதுவை ஒன்றிய ஆட்சி புலம், யூனியன் டெரிட்டரி. இந்த 4க்கு இடையிலான ஒரு சிக்கலில் கர்நாடகம் மட்டும் ஒரு தீர்மானத்தை எடுத்து செயல்படுத்த முடியுமானா முடியாது. அதனால் அந்த சட்டவிரோதமான ஒரு தீர்மானம் அது, அதை இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தமிழக அரசு வலியுறுத்தணும். அந்த தீர்மானம் செல்லாதுன்னு நம்ம ஒரு தீர்மானம் போடலாம் சட்டப்பேரவையில். ஆனால் 2018 இவங்க வந்து மத்திய நீர்வள ஆணையத்திடம் வந்து இதே அறிக்கையை வந்து அப்போ 2018 வந்து சமர்ப்பிக்கும் போது இதனை எதிர்த்து தமிழக அரசு அப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அது சமீபத்தில் நவம்பர் மாதம் தான் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் சொல்லும்போதே கேரளம் புதுச்சேரிலாம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னீங்க. இதற்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இது வந்து தமிழக அரசுக்கு பின்னடைவாக தானே பார்க்கப்படுது? பின்னடைவு தான். என்ன முக்கியமான சிக்கல்னா இதில் வெறும் மேகதாட்டுன்னு மட்டும் பார்த்தோம்னா இப்படி நான் சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் மொத்தத்திலேயே காவிரி தொடர்பான இந்திய அரசினுடைய அணுகுமுறை இருக்குது பாருங்க. ஒன்று, அரசமைப்பு சட்டத்தில் இது தொடர்பான விதிகள் இருக்குது. மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்று நீர் பூசலை தீர்ப்பதற்கான விதி இருக்கு. இதை தவிர இந்த ஆற்று நீர் பூசல் தீர்வுக்கான ஒரு தனி சட்டமும் இருக்கு. அந்த சட்டத்தின்படி 2 மாநிலங்களுக்கிடையில் ஆற்று நீரை பகிர்ந்து கொள்வதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டால், கருத்து உடன்பாடு ஏற்படலைன்னா அவங்க 2 பேரையும் முதல்ல பேச சொல்லுவாங்க. இந்திய அரசு அந்த பேச்சுவார்த்தைக்கு வழி செய்யணும். பேசி தீர்வு காண முடியலைன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, ஆனால் ஏற்கனவே நடுவண் குழு இருக்கு, அதுக்குதான் சொல்ல வர்றேன், தீர்ப்பாயம் ஒன்றை உருவாக்கணும். தொடர்ந்து இந்த தீர்ப்பாயத்தை கர்நாடகம் வம்படியாக எதிர்த்து வந்திருக்கு. தீர்ப்பாயம் அமைக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம், தீர்ப்பாயம் அமைத்ததற்கு பிறகு அது தீர்ப்பு சொல்லுவதற்கு பல ஆண்டுகளாக, அது வரைக்கும் தண்ணி எப்படி பகிர்ந்து கொள்வது. எனவே அதன் சார்பில் ஒரு இடைக்கால தீர்ப்பு, அந்த இடைக்கால தீர்ப்பை செயல்படுத்த மாட்டோங்கிறதுக்காக கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு எதிரான கலகம், தமிழ்நாட்டு பேருந்துகளை எரிக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. எல்லாம் முடிந்து இல்லை இடைக்கால தீர்ப்பு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுக்கு பிறகு அதை செயல்படுத்த மறுக்கிறது. இப்படி திருப்பி 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 ஒரு நீண்ட வரலாறு இதில் இருக்கு. உச்சநீதிமன்றத்திலேயே போய் கர்நாடக அரசினுடைய வழக்கறிஞர், நாங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தாலும் கர்நாடகத்தில் ரத்த ஆறு ஓடும்னு சொல்லி மிரட்டினார். அனில் தவான் நினைக்கிறேன் அவர் பேர், மிரட்டினார். அவங்க உச்சநீதிமன்றம் அதை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, சட்டப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு, ஒரு 2 பேருக்கும் பொதுவான ஒரு தீர்ப்பாயத்தை உருவாக்கியாச்சு. இந்தியாவில் வேறு இடங்களில் இதே போன்ற தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் இடையில் ரவி பியாஸ் ஆற்று நீர் பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கர்நாடகம், ஆந்திரம் இவற்றுக்கிடையில் கோதாவரி திட்டம்னு ஒரு திட்டம் போட்டு அது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இங்கே மட்டும் உங்களுக்கு தனியாக ஒன்று செய்ய முடியாது, அதை நீங்கள் செயல்படுத்தி தான் ஆகணும் என்று கராராக சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கு இருந்த பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் பார்த்து ஏதாவது முடிச்சு விடுங்க. அப்போ ஒரு 11 டிஎம்சி, டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், அந்த 1000 மில்லியன் கன அடி நீங்கள் திறந்து விடணுங்கிற இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சலுகை காட்டி ஒரு 6 டிஎம்சியாக திறந்து விடுங்க. அவங்க சொல்கிறது, அவன் சொல்கிறது நாங்கள் எதுவுமே திறக்க மாட்டோம், இல்லைன்னா 3 டிஎம்சி தான் திறப்போம்.
என்று பிச்சை போடுற மாதிரி தான் நடக்குது உங்களுக்கு. இது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். இதில் கடைசியாக இந்திய அரசு ஒரு முயற்சி பண்ணாங்க. ஏன்னா இது ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தலைவர், ஒரே கட்சி எல்லாம் கொண்டு வர்ற மாதிரி எல்லா ஆற்று நீர் பூசலுக்கும் சேர்த்து ஒற்றை தீர்ப்பாயம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இது எந்த வருடம்? இது வந்து இந்த 2018க்கு முன்னால் கொண்டு வர்றாங்க. அது எதிர்ப்பெல்லாம் வருது. இன்னமும் அந்த திட்டத்தில் தான் இருக்காங்க. இன்னமும் அது வந்து கைவிட்டலை அவங்க திட்டத்தை. நாடாளுமன்றத்துல எல்லாம் கொண்டு வந்து முன் வச்சுட்டாங்க. ஆனால் ஏற்கனவே இருக்கிற அடிப்படையில் காவிரி தொடர்பாக இப்படி ஒரு இதை அமைக்கணும், தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவை செயல்படுத்துவதற்காக காவேரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டின்னு ஒன்று அமைக்கணும். அப்புறம் ரெகுலேட்டரி போர்டு, ஒழுங்காற்று வாரியம் அமைக்கணும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு. இது ரெண்டையும் அமைச்சாச்சு. இதுதான் பார்த்து செய்யணும். ஆனால் அந்த ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒழுங்காற்று வாரியத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா எல்லாம் அரசு அதிகாரிகள் தானே, அவங்க வந்து மறுப்பாங்க. அல்லது இந்த தீர்ப்பாயத்தினுடைய செயல். ஆனால் ஏற்கனவே என்னன்னா அந்த தெளிவாக அந்த காவிரி தீர்ப்பாயம் ஒவ்வொரு மாதத்திலும் எவ்வளவு தண்ணீர் திறந்து விடணும். ஒரு மாதத்தில் மழை பெய்யலை, வறட்சி, தண்ணி இல்லைன்னா அப்போ என்ன செய்யணும்? அப்போ டிஸ்ட்ரஸ் ஷேரிங்னு பேர். சரி, ஒரு பஞ்ச காலத்துக்கான பகிர்வு. இந்த மாதிரி ஒரு வகைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. எச்சமாக வந்தால் என்ன பண்ணுறது, குறைவாக வந்தால் என்ன பண்ணுறது. ஆனால் தொடர்ந்து எப்படி தண்ணி வந்து பகிர்ந்து கொள்ளணும் எல்லாத்தையும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எங்களுக்கே தண்ணி இல்லை, உங்களுக்கு நாங்கள் எப்படி கொடுப்போம். தீர்ப்பாயம் சொல்கிறத பின்பற்றதே கிடையாது, கடைப்பிடிக்கவே மாட்டாங்க. வம்படியாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இல்லைன்னா கலகம் பண்ணுவாங்க. இவங்க மாநில அரசு உடனே ஒரு வேண்டுகோள் கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்னன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது தண்ணி இல்லை, குருவப்பயிர் வாடுது அப்படின்னு சொன்னால் உடனே பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் இங்கே மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். சரி, இவர் பெங்களூருக்கு அனுப்புவார். அவங்களுக்கு மின்சாரம் பற்றாக்குறை, நாங்கள் இவ்வளோ மின்சாரம் தர்றோம், நீங்கள் இவ்வளோ தண்ணி திறந்து விடுங்கன்னு ஒரு பேரம் பேசிட்டு வந்துடுவார். நாங்கள் அதை வச்சு தான் சொன்னோம், நீ காவிரியில் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கல்பாக்கம் மின்சாரம் கொடுக்க மாட்டோம், நெய்வேலி மின்சாரம் கொடுக்கக்கூடாது. அதுக்காக நாங்கள் நிறைய போராட்டங்கள் நடத்தினோம். தமிழ் தேசிய முன்னணி சார்பில் கல்லணையிலிருந்து கல்பாக்கம் வரைக்கும் நடந்து செய்து நெய்வேலி வரைக்கும் நடந்து போய் நெய்வேலி அனல்மின் நிலையத்தை முற்றுகையிட்டோம். இப்போ காவிரியில் நீர் தராத கர்நாடகத்திற்கு தமிழ்நாட்டின் மின்சாரம் கிடையாது என்பதை ஒரு முழக்கமாகவே மாற்றணும். நம்ம அந்த கொடுத்த முழக்கத்தை தான் அந்த சினிமாக்காரங்க போய் நெய்வேலியில் போராடும் போது நானும் அந்த போராட்டத்தில் அவங்களோட போயிருந்தேன். அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம நடத்திட்டுலாம் வந்தோம். ஆனால் இதுக்கு இடையில் இந்திய அரசு சார்பில் கர்நாடகத்தில் ஒரு தேர்தல் நெருங்கி வருது, 2018 நினைக்கிறேன். அந்த நேரம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது. எப்படியாவது அந்த தேர்தலுக்கு முன்னால் அந்த தீர்ப்பு வராமல் தடுக்கணும்னு கர்நாடகம் இது இந்திய அரசு வேண்டுமென்றே தள்ளி போடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை, இங்கே ஜெயிக்கிற வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை. ஆனால் கர்நாடகத்தில் காங்கிரஸுக்கு அவங்க தான் போட்டி. எனவே நாங்கள் தான் உறுதியாக நின்று காவிரியை கர்நாடகத்துக்கு காப்பாற்றி கொடுத்தோம்னு சொல்கிறதுக்காக இந்த தீர்ப்பு வராமல் தள்ளி போடுறாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைஞ்சு நீங்கள் அடுத்த முறை நீங்கள் வரலன்னா நாங்கள் அமைச்சிருவோன்னு மிரட்டுறாங்க. கடைசியாக 2018 பிப்ரவரி 16 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அந்த தீர்ப்பு தான் இங்கே இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா 15 வருஷத்துக்கு தான் இது. 15 வருஷம் கழித்து என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. 15 வருஷத்துக்கு இதை நாங்கள் தர்றோம். அதில் என்ன முக்கியமான சிக்கல் இதில் வந்துச்சுன்னா, நீங்கள் மேற்கத்தாட்டுவே அங்கே தான் முக்கியத்துவம் வருது. இப்போ காவிரியை தமிழ்நாடும் அன்னைக்கு இருந்த மைசூரும் பகிர்ந்து கொள்றதுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க 1924. அங்கே ஒரு அணை, கண்ணம்பாடி அணை, இங்கே ஸ்டான்லி பிரிட்ஜுன்னு மேட்டூரில் கட்டி 2 பேரும் எப்படி பகிர்ந்து கொள்றதுன்னு காலங்காலமாக எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னா அளந்து பார்த்து பொதுவான ஒரு ஒப்பந்தம். 2 பேரும் 50 வருஷம் அது செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த 50ஆம் வருஷம் நெருங்கும் போது அடுத்த ஒப்பந்தத்தை போடணும். அதுக்கு வந்து தடை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நான் பேசி முடிச்சு கொடுக்குறேன், பேசலாம் என்று தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு இடையில் அவங்க புதிய அணைகள் வேற கட்டுறாங்க. நான் அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒப்பந்தம் எல்லாமே ஆயக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணீரை கொண்டு பாசனம் செய்யக்கூடிய பரப்பு, இதுதான் கணக்கு. இங்கே நீங்கள் எவ்வளவு தமிழ்நாட்டில் எத்தனை ஏக்கர் காவிரியை கொண்டு சாகுபடி பண்ணுறது, கர்நாடகத்தில் எத்தனை ஏக்கர், அதாவது மைசூரில் அன்னைக்கு சாகுபடி பண்ணுறது, இதுதான் கணக்கு. நீங்கள் கிடைக்கிற அதே தண்ணீர் அளவை இன்னும் சிக்கனமாக பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆயக்கட்டை விரிவுபடுத்திக்கலாம். அவங்க அதே போல் அவங்களுக்கு கிடைக்கிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி ஆயக்கட்டை விரிவுபடுத்தலாம். ஆனால் ரெண்டு பேருமே தண்ணீர் அளவு அதே தான் இருக்கும். எதை வச்சு தீர்மானிக்கப்படுது? சாகுபடி பரப்பை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. ஆனால் இப்போ புதுசாக என்ன பண்ணாங்கன்னா, உழவுக்கான நீர்ப்பாசனங்கிறதுக்கு மேலே குடிநீருக்கான தேவைகள்னு போனாங்க. சரி, அது அவங்களுக்கு கிடைக்கிற தண்ணியை அவங்க குடிச்சுக்கட்டும், இல்லை நிலத்தில் விடட்டும், அது பிரச்சனை இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய குடிநீர் திட்டங்கள் காவிரியை நம்பி தான் இருக்குது. இங்கேருந்து முகவை வரைக்கும் காவிரி நீர் குடிக்க தண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் கர்நாடகாவும் இந்த மேகதாட்டு அணையை நாங்கள் எதிர்க்கு கட்டுறோம் இல்லை, அதான் சொல்ல வரேன். அதுக்கு தான் சொல்ல வரேன். அதே போல் இப்போ சென்னையில் வீராணம் தண்ணி கொண்டு வர்றாங்கன்னு வச்சுங்க. அது வீராணம் தண்ணிங்கிறது காவிரி தண்ணி தான். அது காவிரி நீர் தான் வீராணம் ஏரியில் விட்டு அங்கேருந்து தான் இங்கே குழாய் வச்சு கொண்டுட்டு வர்றாங்க. குடிக்கிற தண்ணிக்கு பயன்படுத்தலாம். ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா, எங்கள் தேவை விரிவடைஞ்சிடுச்சு, எனவே நாங்கள் கூடுதல் தண்ணி எடுத்துக்கிறோம், நம்ம போக முடியாது. இதுதான் மிக முக்கியம். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, பெங்களூர் ஒரு ஐடி நகரமாக வளர்ச்சி அடைது. ஆமாம். அப்போ அதுக்கு ஒரு பன்னாட்டு முக்கியத்துவம் வந்துடுச்சு. பல பெருங்குழுமங்கள் அங்கே தொழில் தொடங்குறாங்க. எனவே பெங்களூருக்கான குடிநீர் தேவையை காவிரியிலிருந்து எடுத்துக்கொள்றதுக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அனுமதி வழங்கும். ஆனால் சென்னைக்கு நீங்கள் அந்த தண்ணியை காட்டி எங்களுக்கு சென்னைக்கு தண்ணி தேவைப்படுது, அல்லது திருச்சிக்கு தஞ்சாவூருக்கு மற்ற இடத்துக்கு தேவைப்படுது என்று சொல்லி நீங்கள் கேட்க முடியாது. அவங்க கேட்க முடியும். அதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் தண்ணீர் அளவு இவ்வளவுன்னு தெரியுது. எனவே அந்த நிலத்தடி நீரையும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற பங்கோட சேர்த்து கணக்கு பண்ணணும். இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2018 பிப்ரவரி 16 தீர்ப்பு இது. எனவே சரி, அப்போ தமிழ்நாட்டுக்கு கணக்கு பண்ணிக்குவோம். கர்நாடகத்தோட நிலத்தடி நீர் எங்கள்கிட்ட அதுக்கான தரவுகள் இல்லை. உச்சநீதிமன்றம் சொன்ன பதில் இது. எங்கள்கிட்ட தரவுகள் இல்லை, எனவே அதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்போ பெங்களூர் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுங்க. இப்போ 10 TMC கொடுக்குறாங்க. குடிக்கிற தண்ணி மட்டும் இல்லை. அது இப்போ கர்நாடக அரசு நிலத்தடி நீர் இவ்வளவு அப்படின்றத கணக்கு கொடுக்கலையா உச்சநீதிமன்றம்? இல்லை, இவங்களும் கேட்கல, அவங்களும் கொடுக்கல. அதுக்கான முயற்சியே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டையும் அதை கணக்கில் சேர்த்துக்கலன்னா சேர்க்காம விட்டுடலாம். ஆனால் தமிழ்நாட்டு கணக்கை மட்டும், தமிழ்நாட்டில் இவ்வளோ நிலத்தடி நீர் இருக்கு, அதையும் சேர்த்து தான் தமிழ்நாட்டோட பங்கு என்று ஏற்கனவே நமக்கு கொடுக்கறது குறைவாக இருக்குன்னு நம்ம வழக்கு போட்டிருக்கோம். இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு எல்லாத்துலேயும் நம்ம வஞ்சிக்கப்படுறோம், எங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் ஒதுக்கலை என்று நம்ம கேட்குறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் என்னன்னா, 74 ஒப்பந்தம் முடிஞ்சு புது ஒப்பந்தம் போடணும் பாருங்க. ஆமாம். அதுக்கு முன்னால் அவங்க ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி இதில் பூரா புதிய அணை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அணை கட்டுவது சட்டவிரோதம். இப்போ நம்ம 2 மாநிலங்களுக்கு இடையில் ஓடக்கூடிய ஆற்றில் இப்போ தமிழ்நாடு ஒரு அணை கட்டுறதுன்னா இவங்களுக்கு வந்த தண்ணியை தான் கட்டலாம். இப்போ பாலாற்றில் ஆந்திரா அணை கட்டுதுன்னா தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்கும். இப்போ கர்நாடகத்தில் நீங்கள் அணை கட்டும் போது தமிழ்நாட்டுக்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும், வாங்காமல் கட்டுறாங்க. அப்போ கலைஞர் ஆட்சியில் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் நடக்குது. நமக்கு நியாயமாக நமக்கு நம்முடைய கோரிக்கை அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அப்போ திடீர்னு தமிழக அரசு அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்கிறாங்க. திரும்ப பெற்று? ஆமாம், விலக்கி கொண்டாங்க. ஏன்?
இந்திரா காந்தி வேண்டுகோள். நான் உங்களுக்கு ஏன்னா 71 இந்திரா காந்தியோட கூட்டு சேர்ந்து தேர்தலில் ஜெயிக்கிறார் இவர். அவங்களோட வந்து இன்னும் கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுக்கும் மாநில சுயாட்சியெல்லாம் பேசிட்டு இருக்கிற ஒரு காலம் அது. இந்திரா காந்தி கேட்டதுக்காக கட்சத்தீவு மாதிரி இதையும் வந்து விளக்குறாங்க. ஆமாம், அதுக்கு சேலம் உருக்காலை நான் உங்களுக்கு தர்றேங்கிறாங்க, அதுங்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. நான் பேசி உங்களுக்கு நான் அந்த தீர்வு காண்றேன், பேச்சுவார்த்தை மூலம் அதுக்கு தீர்வு காண்றதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இப்போ என்ன முக்கியமானா, தமிழக அரசு இதை சொன்னபோது உச்சநீதிமன்றம் தமிழக அரசை எச்சரித்தது. நீங்கள் இந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வது பாரதூரமான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்லா யோசிச்சுங்க, இதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விலக்கி கொள்ள வேண்டாம்னு தான் நீதிமன்றம் சொல்லிச்சு. அதையும் மீறி தான் இவங்க விலக்கி கொண்டார்கள். கடைசியாக என்னாச்சு உங்களுக்கு? இப்போ அந்த அணையெல்லாம் யாரும் போய் உடைக்க முடியாது. ஹேமாவதி ஹேரங்கி அணை, கபினி அணை எல்லாத்துலேயும் சேர்த்தா கணக்கு போடுறாங்க, எல்லாம் தண்ணியை தேக்கிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நெருக்கடி நிலை காலத்தில் தேவராஜ அரசு அங்கே இருந்தார். அவர் என்ன பண்ணார்? இந்திரா காந்தி மூலமாக உலக வங்கி அணுகி 900 கோடியோ என்னமோ கடனாக வாங்கி அந்த பணத்தை வைத்து நிறைய ஏரிகளை வெட்டுறாங்க, கால்வாய்களை வெட்டுறாங்க. எதுக்கு? தண்ணியை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு. இப்போ காவிரி தண்ணி குடிக்கிற கருப்பி அம்பனார் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். ஆனால் அவங்க எல்லாரும் கட்சிக்கு கட்டுப்பட்டவங்க, இந்திரா காந்திக்கு. அப்படி எல்லா வகையிலும் இது போயிடுச்சு. இப்போ மேகேதாட்டுவை நாங்கள் பெங்களூருக்கு அப்போ தண்ணி தேவை அதிகரிக்குமா? பெங்களூரில் குடி தண்ணீர் தேவைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற நீரூற்றுகள், அலங்கார இது, மற்ற எல்லா ஹோட்டல், பெரிய பெரிய 5 நட்சத்திர விடுதிகள் எல்லாத்துக்கும் காவிரி தண்ணி தான். இது காவிரி விளவுக்கும் காவிரி கரையில் பெங்களூர் இல்லை, காவிரி இருக்கிற தொலைவில் இருக்குது. அங்கேயும் தண்ணியை கொண்டு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பெங்களூருக்கு 100 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தண்ணியை கொண்டு போகிறதுக்கான தொலைவில். அது தண்ணி வந்து காவிரி கரையில் இருக்கிறது வேற. பெங்களூருக்கு ஏற்கனவே தண்ணிக்கு மாற்று வழிகளை தேடணும். அது நிலத்தடி நீரோ இதுவோ. சரி, நகரத்தை வந்து பிளானிங் இருக்குல்ல, சிட்டி பிளானிங் இருக்குல்ல, அர்பனைசேஷனை வந்து கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு? அதனுடைய விளைவுகளை நீங்கள் தானே சந்திக்கணும். இன்னொரு மாநிலத்தின் தலையில் அதை கொண்டு கட்டக்கூடாதுல்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க? அவ்வப்போது மிரட்டுறாங்க. இப்போ வேறு ஒன்றுமே வேணாம். நம்ம தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருந்தார் அண்ணாமலை. அவர் என்ன சொன்னார்? மேகேதாட்டு வைத்து மறியல் பண்ண போகிறேன், போராட போகிறேன், தஞ்சாவூரில் போய் போராடுறேன்னாரு. இப்போ என்ன சொல்கிறார் அவர்? நினைவு இருக்கா அவருக்கு அதெல்லாம்? இல்லையா? திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ கேட்குறாரா? திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் சொல்லட்டும், வழி காட்டிட்டோம். இப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால தேர்தல் கூட்டணிங்கிறது சுத்தமாக வேறங்க. அதையும் எதையும் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். தேர்தல் கூட்டணிகளுக்கு எத்தனையோ காரணிகள் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் கூட்டணி சேரும் போதும் மாநில நலன்கள் குறித்து உடன்பாட்டுக்கு வரணும்ல. சரி, கர்நாடக காங்கிரஸ் வந்து சிவகுமாரோ நடைப்பயணம் போகிறாரு மேகேதாட்டுக்கு. யார்? சிவகுமார் நடைப்பயணம் போகிறாரு. அவர் சித்தராமையா அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஏன் அங்கே போகிறாரு? அவருக்கு கார்கே வந்து அப்போ கர்நாடகத்துக்கு மட்டும்தான் தலைவரா? தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரு தலைவர் இல்லையா அவர்? அப்போ கர்நாடகம்னா நீங்கள் எதையுமே கவலைப்படாமல் ஒன்று சேர்த்துக்குவீங்களா? பாஜகவும் அதே போல தான். குறைந்தது ராகுல் காந்தி சொல்லட்டும், சோனியா காந்தி சொல்லட்டும், மேகேதாட்டில் அணை கட்டுறது சரியா தப்பா, நியாயமா இல்லையா? இல்லையா? ஏன்னா நமக்கு இந்த வெறும் மேகேதாட்டு கூட இல்லை. இந்த 15 ஆண்டு காலம் முடிகிற போது நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தமும் இருக்காது. அவன் விருப்பத்துக்கு புதிய அணைகளை கட்டிக்குமா, சுத்தமாக காவிரியை காய போட்டுருவான், பாலை நிலமாக்கிடுவான். நம்ம வந்து எதையுமே பயன்படுத்த முடியாத நிலைமை கொண்டு வந்துடுவான். நாங்கள் அந்த தீர்ப்பு வந்த புதுசில் தோழர்கள் கொண்டு போய் உயர்நீதிமன்ற வாசலில் வச்சு அதை எரித்தோம் நாங்கள். இந்த தீர்ப்பை, இந்த 2018 தீர்ப்பை வந்து, ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு தீர்ப்பு அது. இதை வச்சுக்கிட்டு தான் இப்போ அவங்க எல்லாம் நகர்த்திட்டு போகிறாங்க. ஒரே வழி தான் இருக்குது. தேர்தல் கூட்டணி அதெல்லாம் இருக்கட்டும். தேர்தல் கூட்டணிலாம் இதை போய் சாதிக்க எந்த கட்சியும் முடியாது. இப்போ பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து சாதிச்சு கொடுக்கட்டும், இப்படி கொடுப்பாங்களா? திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து சாதிச்சு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க.
இப்போ சிபிஎம் இங்கேயும் இருக்கிறாங்க, கேரளாவிலையும் இருக்கிறாங்க. கேரளாவில் இருக்கிற சிபிஎம்கிட்ட சொல்லி முல்லை பெரியாற்றில் தண்ணி வாங்கி கொடுத்துருவாங்களா இவங்க? தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டு, அங்கே ஒரு ஸ்டாண்டு தானே எல்லா கட்சியும். இந்திய தேசியம், சர்வதேசியம் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. மாநிலத்துக்கு உங்களுடைய ஆனால் இதில் ரொம்ப நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, எனவே ரெண்டையும் நியாயப்படுத்திடக்கூடாது. அவங்க பறிக்கும் இடத்தில் இருக்கிறாங்க, நாம் பறி கொடுத்தவர்களாக இருக்கிறோம். எங்கள் இயக்கம் மாதிரியே கர்நாடகத்தில் ஒரு இயக்கம், கர்நாடக விமோசன ரங்கான்னு பேர். நாங்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம்னா அவங்க கர்நாடக தேசிய விடுதலை இயக்கம். அவங்களுடைய மாநாட்டில் வாழ்த்துறைக்கு நான் இங்கேருந்து போயிருந்தேன். இங்கேருந்து சொன்னாங்க அந்த தோழர்கள், நீங்கள் அங்கே போய் காவிரி எதுவும் பேசி வச்சிடாதீங்கன்னாங்க. ஐயா, நான் அதை பேசல, நான் அங்கே எதுக்கு போகிறேன் என்று நான் போயிட்டு காவிரி சிக்கலில் தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி நான் சொன்னேன், காவிரியில் கர்நாடகத்திற்கு உரிமை உண்டு என்பதை தமிழ்நாட்டில் யாருமே மறுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு உரிமை உண்டு என்பதை கர்நாடகத்தில் யாருமே ஏற்கவில்லை. நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்கன்னு கேட்டேன். அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த பிரதிநிதிகள்லாம் தமிழகத்தின் உரிமையை காப்போம், காவிரியில் தமிழகத்தின் உரிமையை காப்போம், தமிழ்நாடு கர்நாடகம் ஒன்றுபட்டு காவிரியை பகிர்ந்து கொள்ளணும்னு முழக்கமே போட்டாங்க. அந்த மாதிரி அணுக முடியும்ல உங்களுக்கு? ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் என்ன, ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் இடையில ரவிபியாஸ் தண்ணி பகிர்ந்து கொள்றதுல பெரிய முரண்பாடு, கடுமையான மோதல். ராஜீவ்காந்தி லோங்கோவால் ஒப்பந்தத்தில் அது ஒரு கூறு, அந்த தண்ணி பகிர்ந்து கொள்றது. இதை ஹரியானா ஒத்துக்கொள்ள மறுக்குது. ஒத்துக்கொள்ள மறுத்து ஹரியானா மாநிலத்தினுடைய சிபிஎம் இதை எதிர்க்கிறத அறிவிக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தை. அப்போ அனைத்து இந்திய அளவில் செயலாளராக இருக்கிறவர் பஞ்சாபை சேர்ந்த ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், அவர் ஹரியானா கிளையை கலைச்சிட்டாருங்க. இதை ஒத்துக்கலாம். அதே பஞ்சாபும் ஹரியானாவும் இப்போ இந்த மோடி கொண்டு வந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் நடைபெறுகிற காலத்தில் ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு நின்று போராடினாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த தண்ணி பிரச்சனைலாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, எளிதாக நமக்குள்ளே பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வேண்டி மக்களுக்கு இடையில் செய்ய முடியும், ஆனால் அரசுகள் அதுக்கு விடாது, அரசியல்வாதிகள் விட மாட்டாங்க. இந்த அனைத்திந்திய பார்வை, ஒரே நாடு ஒரே ஆறு, அந்த ஒரே மதம் ஒரே கட்சி ஒரே தேர்தல், அதனுடைய ஒரு கூறாக இந்த ஆற்றினியர் உரிமைகளை எல்லாம் மறுத்துறது. நமக்கு கல்லணையை திறந்து விடுறதுக்கு டெல்லியிலேருந்து உத்தரவு வரணும்னு இனிமேல் காத்திருக்கணும். நம்ம போய் ஜூன் 11ஆம் தேதி திறந்து விடுறோங்கிறலாம் இருக்காது. அப்புறம் இந்த நிலையை உருவாக்குகிற முயற்சிக்கு எதிராகத்தான் இந்த பிரச்சனையும் பார்க்கணும். அப்படிதான் மேகதாட்டு உரிமையை காப்பாற்றணும். இந்த சந்தர்ப்பவாதமாக இருக்கிற அரசியல் கட்சிகள் அவங்க பதவிக்காக தேர்தல் கூட்டு சேர்றது, இதுக்குள்ளே ஒரு வாதமாக இதை கொண்டு வந்து வைக்க வேண்டிய, இது ஒரு காவிரி உழவர்களுடைய சிக்கல் மட்டுமல்ல, அவங்களுடைய உரிமை பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மான பிரச்சனை. ஏன்னா நாம் 2000 ஆண்டுகளாக காவிரி உரிமையை அனுபவித்து அதனால் செல்வம் பெற்ற ஒரு தமிழ்நாடு இன்றைக்கி அதை தோத்துட்டு நிற்கிது, பக்கத்து மாநிலத்துக்கிட்ட தோத்துட்டு நிற்கிதுன்னா நமக்கு அது ஒரு இழிவு. எனவே இப்போ ஓட்டரசிகளுக்காக இங்க திமுக நாங்க காவேரியை மீட்டு தரோம் அப்படின்னு இங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ், நாங்க காவேரியை விட்டு தர மாட்டோம், கர்நாடகத்துக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஆதாயத்துக்காக தான் இதை பண்றாங்க. மக்கள் மத்தியில் அதை அம்பலப்படுத்தணும். ஓட்டு போடுறது போடாதுன்னு அப்புறம் யாருக்கு தான் ஓட்டு போடுவீங்க? யாருக்காக போடணும்னா அதுக்கு வேற காரணிகளை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். இந்த ஒன்றை வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்றோம், இவங்க இந்த இனத்திற்கு, இந்த இனத்தினுடைய உரிமைக்கு எதிராக நிற்கிறாங்க, இதை காட்டி கொடுக்குறாங்க. என்ன இதுக்கு மாற்று வழின்னா, நாம் தமிழகத்தினுடைய இறைமையை வலியுறுத்துவதன் மூலம் நீங்கள் காவிரியை மீட்கணும். காவிரியை இந்தியாவிற்குள் மீட்பதற்காக எல்லா முயற்சியும் செய்கிறோம். இந்த முயற்சிகள் பூரா தடைப்பட்டால் தமிழ்நாட்டை இந்தியாவிடமிருந்து மீட்க நேரிடும் என்று சொல்லணும். இது சொல்ல முன் வருவார்களா? இல்லையா? முன் வர மாட்டாங்கல்ல. அதான் அங்கதான் அந்த உணர்வு வளர்ந்தால்தான் இது கிடைக்கும் நமக்கு, அது வரைக்கும் கிடைக்காது. அடுத்து இப்போ மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவுக்கு போயிட்டு இருந்தாரு. 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கிற மாதிரி கேரளமுக்கு வரப்போகிறது. அங்கே சிபிஎம்மும் பாஜகவும் தனித்தனி கட்சி இல்லை, 2 கட்சியும் ஒன்றாக தான் செயல்படுது. அதனுடைய முக்கிய நோக்கமே காங்கிரஸை அழித்தொழிக்கிறது தான். மோடி அவர்கள் ட்ரம்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி
பிரதமர் மோடி அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் இருக்கிறாரு, செயல்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அவங்க உள்ளூர் அரசியலில் அவங்க 2 பேருக்கும் போட்டி. நான் என்ன சொல்கிறேன், சட்டப்பேரவை தேர்தலில் சரி யாராவது ஒருத்தர் தான் முதல்வராகணும், ஆட்சிக்கு வரணும், உங்களுக்குள்ளே நீங்கள் கூட்டணி சேர்ந்து நிற்க முடியாது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் நீங்கள் உடன்பாடு காண முடியலை? 2 கட்சிக்கும் என்ன வலிமை இருக்குதுங்கிறத சொல்கிறதுக்கு யாருமே இல்லையாங்க. கடந்த கால தேர்தல்கள்லேருந்து கிடைச்சிருக்கிற முடிவுகளை வச்சு சொல்லலாம் இல்லையா? ஏன் அப்படி செய்யணும்? ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்புள்ளவராக வயநாட்டில் போய் ராகுல் காந்தி நிற்கிறார். அவரை எதிர்த்து இடது முன்னணி ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி வேலை செய்கிறாங்க. அப்போ பாஜக எதிர்ப்பு, மோடி அரசாங்கத்தை எதிர்ப்பதுங்கிற பார்வை எங்கே போச்சு உங்களுக்கு? அதே போல் இன்னைக்கு மோடி அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு அந்த கட்சி தேவைப்படுது. பினராயி விஜயனுடைய கட்சி ஆதரவு வேண்டாம் நான் சொல்கிறீங்க? இல்லை, தேவைப்படுது. ராஜஸ்தானில் தேவைப்படுது, ஆந்திராவில் தேவைப்படுது, தெலங்கானாவில் தேவைப்படுது. ஆனால் கேரளாவில் மட்டும் ஏன் இந்த மாநில அரசை பிடிக்கணும்னு உள்ளூர் அரசியல்வாதிகள் துடிக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தேனி போடுற ஒரு முயற்சி இது. மற்றபடி அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இப்போ சிபிஎம் ரொம்ப உறுதியாக பாய்ஸ் எதிர்ப்பு கொள்கையை கடைப்பிடிக்கிறாங்களாங்கெல்லாம் வேற கேள்வி. ஏன்னா இப்போ தமிழக அரசு எப்படி இங்கே ஒரு அதானிக்கு முதலீட்டு களங்களை உருவாக்கி கொடுக்குறாங்க, ஒரு துறைமுகம் அமைத்து கொடுக்குறாங்க, அதுபோல தான் அங்கேயும் நடக்குது. விளிஞ்சம் துறைமுகத்தில் மோதியோட நின்று தானே பினராயி விஜயனும் அதானியை நின்று திறந்து வைக்கிறாங்க உங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு சரியான மாற்று கொள்கை இல்லை. அதனால தான் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இந்திய அளவிலானாலும் தமிழக அளவிலானாலும் கேரள அளவிலானாலும் பாசத்தை எதிர்த்து நிற்கிற மோடி தான் நமக்கு முதல் பகையாக இருக்குது. மோடி அரசு தான் எதிர்த்து நிற்கிற கட்சிகள், சக்திகள் அவங்களுக்குள்ள ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வகுக்கணும். ஒரு குறைந்தபட்ச பொது வேலை திட்டம் இருக்கணும். இந்த குறைந்தபட்ச பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில் தான் இவங்க ஒன்றுபட்டு நிற்க முடியும். ஒன்றுபடுவதற்கு என்ன இப்போ அடிப்படை இருக்குது? மாநில அரசு என்ன செய்யணும், செய்யக்கூடாது, ஏதாவது இருக்கா? அப்படி பினராயி விஜயன் இன்னே செய்கிறார் தப்பு, நாங்கள் எங்கால் வந்தாருன்னா நாங்கள் இன்னே செய்வோம்னு சொல்ல சொல்லுங்கள் ராகுல் காந்தி. அவருடைய திட்டத்தை சொல்லட்டும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் பாருங்கள். நம்ம நல்லா தமிழ்நாட்டில் வெளிப்படையாக தெரிஞ்சு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டாங்க. ஆமாம், சரி, அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு கொடுத்தா அந்த அதிகாரத்தின் மூலம் நீங்கள் செயல்படுத்த போகிற கொள்கை என்ன? இப்போ திமுக நவோதயா கல்விக்கு எதிர், நீங்கள் நவோதயா கல்வியை கொண்டு வந்தவர். திமுக இருமொழி கொள்கை, உங்கள் கொள்கை மும்மொழி கொள்கை இல்லையா? இப்படி எத்தனையோ பட்டியலிட்டு கொண்டே போகலாம். எதை செயல்படுத்துவீங்க அந்த மாநில அரசில்? நீங்கள் பங்கு வேணும்னா முதல்ல கொள்கையில் பங்கு வேணும். நீங்கள் ஒரு மாற்று கொள்கையை முன்மொழிந்து அந்த மாற்று கொள்கையை இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் நின்று நீங்கள் எத்தனை சீட்டு வேணும், நாங்களும் உட்கார்ந்தா செயல்படுறோம். நீங்கள் இப்போ கேட்குறதுனுடைய அர்த்தம் உண்மையில் என்னன்னா, எங்களுக்கு சில பதவிகள் வேணும். எந்த வேலை திட்டமும் இல்லாத பதவிகளுக்கு ஒரே ஒரு வேலை திட்டம் தான் உண்டு. அது என்னது? ஊழல் செய்கிறது தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்க முடியாது. எங்களுக்கு கட்சிக்கு காசு தேவைப்படுது, நிதி தேவைப்படுது, நீங்களே எல்லா பதவியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறீங்க, நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறதா அர்த்தம். அதே போன்ற போட்டி தான் அங்கேயும். நம்ம கேட்டால் இந்த தேர்தல் எல்லாத்தையுமே, கேரளாவில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், புதுவையில் நடக்கிற தேர்தல், வங்காளத்தில் நடக்கிற தேர்தல், இந்த எல்லா சட்டமன்ற தேர்தல்களையுமே மோடியை பதவியிலிருந்து துரத்துவதற்கான போராட்டமாக கருதணும்னு சொல்கிறோம். மாநில அளவில் நீங்கள் ஒன்றும் பெருசாக சாதிச்சிட முடியாது, அந்த அளவுக்கு அதிகாரம்லாம் உங்களுக்கு இல்லை. மோடியை துரத்துவதற்கான தேர்தல் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலை எல்லாம் அணுகுனீங்கன்னா உங்களுக்குள் தானாக ஒற்றுமை வரும். ஏன் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி அப்படிதானே வலுவாக இருக்கு. நாங்கள் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம், நுழைய விட மாட்டீங்க, நுழைய விட மாட்டோம்னுட்டு மாற்று கொள்கைகளை முன் வச்சு ஒன்று சேருங்க. பிஜேபியினுடைய என்னென்ன கொள்கைகளை நீங்கள் எதுக்குறீங்க? ஒரு உதாரணம், தொழிலாளர் சட்ட தொகுப்பு கொண்டு வந்தாங்க, இதை நீங்கள் எதுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேற ஒரு தொழிலாளர் சட்டம் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லையா? அதை முன்வைத்து நீங்கள் மாற்றி என்ன அப்படின்னு அவன் ஒரு தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரான், நீங்கள் ஒரு தமிழ் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டுட்டு வாங்க. உங்கள் கல்விக் கொள்கை மாற்று என்ன உங்களுக்கு? அது இல்லாமல் சும்மா எதுக்குறோம் அதுக்கான ஒரு கூட்டணி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ சிபிஎம்மும் திமுகவும் ஒரே கூட்டணியில் நின்று ஜெயிச்சாங்க. ஆனால் சாம்சங் போராட்டம் வரும்போது சிபிஎம் ஒரு பக்கம் நிற்கிது, திமுக ஒரு பக்கம் நிற்கிது இல்லை? ஆமாம்.
இப்போ தூய்மை பணியாளர் போராட்டத்தின் போது யார் யார் எங்கே நிற்கிறாங்க? அப்போ எப்படி இதில் என்ன மோடி எதிர்ப்பு எங்கேருந்து வரும்? அந்த மக்களுக்கு எப்படி மோடி எதிர்ப்பு வரும்? உங்களுக்கு வராதில்ல. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆட்சியில் இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு சமரசம் பண்ணி கொள்வது, ஆனால் கொள்கை அளவில் அந்த அரசோடு நீங்கள் ஒத்து போகிறதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதனால் இங்கே வந்து இந்த கேரளா, தமிழ்நாடு, புதுவை, வங்காளம் இந்த தேர்தல்கள் அனைத்தையும் அனைத்திந்திய அரசு இப்போ விஜய் புரியாத்தனமாக கேட்டுட்டு நடக்கிறார்ல, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குங்கிறாங்க. இதில் என்ன டெல்லி எங்கேருந்து வந்திருக்கு? இது மாநில அரசுக்கு தானே தேர்தல்னு சொல்கிறாங்க. அது அவருடைய புரியாமை அல்லது அவருக்கு தெளிவில்லைன்னு அர்த்தம். ஆனால் தெளிவாக நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? இப்போ ஸ்டாலின் சொல்கிறது ரைட்டு, இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், டெல்லியை தமிழ்நாடு வெற்றி பெறணும் அப்படின்னு அவர் சொல்கிறது கரெக்டு. ஆனால் அது வெற்றி பெறணும்னா அதுக்கு அடிப்படை உனக்கு 2 சீட்டு, உனக்கு 3 சீட்டு, உனக்கு ராஜ்யசபையில் 1 சீட்டு, இது அல்ல. இது வந்து தனி. இதுக்கு முன்னால் வர வேண்டியது என்னன்னா, இது நம்ம கல்விக் கொள்கை, இது நம்ம தொழிலாளர் கொள்கை, இது நம்ம முதலீட்டு கொள்கை என்று அதில் ஒரு உடன்பாட்டை கொண்டுட்டு வாங்க. இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு, கூட்டணி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, மாநாடு குதூகலம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. காவல் நிலையத்தில் ஒருத்தனை சாகடிச்சிட்டாங்கன்னு பிரச்சனை வருது. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், காவல் நிலைய சித்திரவதைகளுக்கு எதிராக தனி சட்டம் இயற்றணும்னு கேட்குறோம். இன்னொரு பக்கம் சமுதாயத்தில் சாதி அடிப்படையிலான கொலைகள் நடக்குது. ஆமாம், இந்த கேள்விக்கு தான் நான் வரணும்னு நினச்சேன். இப்போ காவல் நிலையத்தினுடைய லாக்அப் டெத் வந்து 26ஆக உயர்ந்திருக்கு. ஒரு நபர் ஒரு நாளைக்கு முன்பாக அப்படின்னு நினைக்கிறேன், அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், காவல்துறையினர் வந்து அவர் அடிச்சே கொண்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. இப்படி அதிகரிச்சுட்டே போயிருக்கக்கூடிய இந்த லாக்அப் டெத்தை பற்றி நீங்கள் எப்படி? அதாங்க, அதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறைக்கு நாம் சட்டத்துக்குட்பட்டு தான் செயல்படணும். இப்படி செயல்பட்டால் நமக்கு தண்டனை வரும், நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். இப்போ நம்ம இந்த அரசாங்கம் வந்த புதுசில் அவங்க இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் சாத்தான்குளம். இன்னொன்று திருபுவனம் இப்போ நடந்த அஜித் குமார் அதுலேருந்து பக்கம், அதே இன்ஸ்பெக்டர் அவர்கள்லாம் இந்த சம்பவத்திலையும் அது பக்கத்தில் தான் நடந்திருக்குது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நாங்கள் அந்த காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் தான் நாங்கள் அந்த கணக்கு கொடுக்குறோம். அந்த கணக்கு நான் இதுதான் ஒருங்கிணைப்பாளர், நான் தான் அதுக்கு மாநில உரிமை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, காவல் சித்திரவதைகளுக்கு எதிரான ஒரு தனி சட்டம் இயற்றி அந்த தனி சட்டத்தின்படி ஒரு காவல் நிலையத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் அதை கொலையாக கருதி வழக்கு பதிவு செய்யணும், அந்த அதிகாரிகளை கைது செய்து உள்ள வைக்கணும், அதுக்கு தனி நீதிமன்றம் போடணும். இவ்வளவு செஞ்சீங்கன்னா தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாமல் இப்போ என்ன நடக்குதுன்னா, உள்ளூர் அரசியல் தலைவர் வந்து உட்கார்ந்து பேரம் பேசுகிறார். அவருக்கு இது என்ன வேலை இருக்குது? யூனியன் சேர்மன் வந்து பேசுகிறார், அந்த இளைஞர் கொல்லப்பட்டதுக்கு இருக்கிற நீங்கள் சமாதானம் பண்ணி நீங்கள்லாம் கலைஞ்சி போங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறார். பிடிஓவும் கலெக்டரும் போய் பேசுகிறாங்க. இவங்க வேலையா அதெல்லாம்? கலெக்டர் வரைக்கும் வராங்க. ஆமாம்மா, இது என்ன நியாயம் இருக்குது? இப்போ இதை தான் நான் சொல்கிறேன், இதில் உங்கள் கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ ஸ்டெர்லைட்டில் போராட்டம் நடக்கும்போது துப்பாக்கி சூடு நடந்து அதிமுக அரசாங்கத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? நான் படத்தில் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். நடந்தது பற்றி ஒரு நீதி விசாரணை உத்தரவு போட்டாங்க அருணா ஜெகதீசன். அந்த நீதி விசாரணை தீர்ப்பு அரசு தானாக வெளியிடலை, ஃப்ரண்ட்லைன் மற்றெல்லாம் வெளியிட்ட பிறகு வெளியே வந்துச்சு. அந்த தீர்ப்பினுடைய கூறுகளை இந்த அரசு செயல்படுத்தினுச்சா? இது அந்த அரசு பண்ணுச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த காவல்துறை அதிகாரிகள் சட்டப்படி செயல்படவில்லை, ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய கூலி ஆட்களை போல் செயல்பட்டிருக்கிறார்கள். இது அருணா ஜெகதீசன் தீர்ப்பு. இவங்கெல்லாம் குற்றவாளிகள், இவங்க சொத்தை பறிமுதல் பண்ணணும், இறந்து போனவங்களுக்கு இழப்பு எல்லாம் இருக்கு. எந்த அதிகாரி அதுக்காக ஜெயிலில் இருக்கிறாரு? எந்த அதிகாரியை வேலையை விட்டு நீக்கி இருக்கிறாரு? இந்த பல்பீர் சிங்னு ஒருத்தர் பல்லு பிடுங்கினார். அவர் என்னன்னாரு? ஒன்றும் கிடையாது, அவர் தொடர்ந்து வேலையில் இருக்கிறார், வழக்கு போயிட்டு இருக்கிறார். ஏன்னா மனித உரிமை ஆணையத்தில் ஒருத்தர் என்கிட்டயே சொன்னார், ஐபிஎஸ் அதிகாரிலாம் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இதுவே பெரிய காரியம். ஏன் ஐபிஎஸ் அதிகாரின்னா சட்டவிரோதமாக செயல்படலாமா? அவருக்கு ஏதோ மனநிலை பாதிப்பு இருக்குது. மனநிலை பாதிப்புன்னா எஸ்பி அந்த ஸ்டேஷனுக்கு வரும்போது எஸ்பி பல்ல உடைச்சாரான்னு நான் கேட்டேன். அவருக்கு மனநிலை சரியில்லை தானே? ஆமாம், அவர் கையில் சிக்கின கைதி பல்ல உடைக்கிறாரு. ஏன் எஸ்பி அந்த இதுக்கு வரும்போது அவர் பல்ல உடைச்சிருக்கலாம்ல, மனநிலை சரியில்லைன்னு. அதுனா இவர் மட்டும்தான் நான் இழைச்சவனா? இந்த மாதிரி வந்து நிறைய எத்தனையோ சிக்கல்கள் சமூகத்தில் இருக்குது.
அதையெல்லாம் முன்வைத்து நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டம் போட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போடுங்க, கேரளத்துக்கு போடுங்க. ஒருவேளை அரசு வந்து காவல்துறையின் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா, அரசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு செயல் திட்டத்தையும் இல்ல வந்து அரசு கொடுக்கக்கூடிய எந்த வேலையும் காவல்துறையினர் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல பார்க்குதா? ஏற்கனவே சைலேந்திர பாபு டிஜிபியாக இருக்கும்போது எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் 41 கட்டளைகள் போட்டார். என்னாச்சு அதெல்லாம்? அது அரசுக்கு தெரியாமல் போட்டார். அரசு கொள்கை இல்லையா அதெல்லாம்? நீங்கள் போலீஸ்காரனுக்கு பயந்துக்கிட்டு அரசாங்கம் நடத்தணும்னா அதுக்கு பேர் வந்து போலீஸ் ராஜ்யம்னு பேர். சில நீதிபதிகளுக்கே என்ன பேர் உண்டு தெரியுங்களா? போலீஸ் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. அந்த போலீஸ் என்ன வழக்கு கொண்டு வந்தாலும் அந்த ஜட்ஜு அப்படியே நம்பி தண்டனை கொடுத்துருவார். அப்படி இருந்தாங்கன்னா எப்படி அப்புறம் நீதி கிடைக்கும்? எப்படி வந்து குற்றமற்றவர்கள் தப்ப முடியும்? அதனால் வேண்டி இந்த சமாதானத்துக்குலாம் வேலையே இல்லை. எவன் குற்றம் செய்தால், போலீஸ்காரன் ஒரு பொது குடிமகனை அடித்தால் என்ன தண்டனையோ அதே தண்டனை குடிமகன் போலீஸ்காரரை அடிக்கும் போது உண்டு. 2 பேருக்கும் ஒன்று தானே. அங்கே தனியாக அவங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பாக கொடுக்கணும்? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அப்படிலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் அரசியல் பண்ணுறதுக்கு தான் இந்த தேர்தல் ஜனநாயகம் எல்லாம் இருக்குது. எல்லாம் தேர்தல் ஜனநாயகம்லாம் காவல் நிலையத்துக்கு வெளியில், காவல் நிலையத்துக்குள்ளே வந்து வலிக்கு விழுந்தான், கையை ஒடிச்சான், காலை ஒடிச்சான், இப்படி தான் வரும்னா அப்புறம் என்ன இருக்கு அர்த்தம்? சரிங்க சார், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.